சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தங்கியுள்ள கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் எத்தகைய சூழல் உள்ளது என்பது குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் அன்சலியிடம் கேட்கலாம். வணக்கம் அன்சலி, தற்போது கூவத்தூர் நட்சத்திர விடுதி முன்பாக எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அங்குள்ள கள நிலவரம் பற்றி தகவல் சொல்லுங்கள். வணக்கம் சிவமயம். நாம் இப்போது கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே தனியார் விடுதியின் முன்பாக இருக்கிறோம். இந்த விடுதியின் முன்பாக சுமார் 500 காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்காக. 2 ஐஜி மற்றும் 4 கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வர இருக்கின்ற ஒரு காரணத்தினால் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் முதலே பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவளத்திலிருந்து கூவத்தூர் வரையிலான சாலைகளில் முக்கிய சந்திப்புகளில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அனைவரிடமும் அடையாள அட்டை சோதனை நடத்தப்படுகிறது. வரக்கூடிய ஊடகத்தினரை மட்டும் அடையாள அட்டையை காண்பித்தால் அவர்கள் பரிசோதித்து விட்டு உள்ளே அனுப்புகிறார்கள். மேலும் இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான வாகனங்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அதிமுகவில் கட்சி இரு பிரிவினர் இடையே இந்த இரு பிரிவினர்கள், அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த கூவத்தூர் நோக்கி வருவதையும் சசிகலா ஆதரவாளர்கள் கூவத்தூரிலிருந்து வெளியேறுவதையும் முக்கியமாக கண்காணிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த கூவத்தூர் தனியார் விடுதியின் முன்பாக ஏராளமான காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு காலை 10:30 மணி அளவில் வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த விடுதியில் தங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என்றும் இங்கிருந்து வெற்றியுடன் செல்வோம் என்றும் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார். எனவே இந்த விடுதியில் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கிறார்கள். சுமார் 15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அருகில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு மூத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான வெற்றிவேல், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மற்றும் வெளியே சுமார் ஒரு 2-3 பேர் மற்றும் வெளியே வந்த வண்ணமும் உள்ளே சென்ற வண்ணமும் இருக்கிறார்கள். மீதமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே 7வது நாளாக இன்றும் அந்த கோல்டன் பே ரெசார்ட் என சொல்லப்படக்கூடிய அந்த தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவமயம். அன்சலி, தற்போது நீங்கள் கூவத்தூரில் எந்த பகுதியில் நிற்கின்றீர்கள்? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது அந்த கோல்டன் பே விடுதி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த விடுதிக்குள் நுழைவதற்கு பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை செய்தியாளர்களுக்கோ அனுமதி மறுக்கப்படுகிறதா, இல்லை அனுமதி அளிக்கப்படுகிறதா? அது குறித்த தகவல் இருந்தால் சொல்லுங்கள். நாம் தற்போது கூவத்தூரிலிருந்து கோல்டன் பே ரெசார்ட்டிற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த நுழைவாயிலில் இருக்கிறோம். இங்கிருந்து சற்று தூரம் உள்ளே சென்றால் அந்த கோல்டன் பே தனியார் விடுதி வரும். இந்த நுழைவாயிலேயே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து உள்ளே செல்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இருப்பினும் கூட ஏராளமான காவல்துறையினர் உள்ளேயும் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இங்கிருந்து அனுப்பப்படும் பத்திரிகையாளர்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பின்னரே, அவர்களது அடையாள அட்டைகள் சோதனைகள் செய்யப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதே போல உள்ளே கோல்டன் பே ரெசார்ட்டின் அருகில் செல்வதற்கு, கோல்டன் பே ரெசார்ட்டின் அருகாமையில் வரை செல்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஏராளமான காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வரும் பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவினாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில், அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த கோல்டன் பே ரெசார்ட்டின் முன்பாக தற்போது நீங்கள் பார்க்கலாம், 4 புறமும் காவல்துறையினர் வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சோதனையிடுகிறார்கள். இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவை அனைத்துமே சோதனை செய்யப்பட்ட பின்னரே இந்த சாலையை கடந்து செல்வதற்கு கூட அனுமதி வழங்கப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் சொகுசு பேருந்துகள், தனியார் வாகனங்கள் அனைத்தையுமே சோதனையிடுகிறார்கள். சொகுசு பேருந்துகள், தனியார் வாகனங்கள் மற்றும் சொகுசு 4 சக்கர வாகனங்கள் சென்றால் அதில் வருபவர்களுடைய அடையாள அட்டைகள் முழுவதுமாக பரிசோதனை செய்யப்படுகின்றன. அவருடைய பின்புலம் விசாரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாகவே அவர்கள் இந்த சாலையை கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் கூட ஒரு சில வாகனங்களை காவல்துறையினர் இந்த சாலையில் செல்ல அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழலும் இங்கே நிலவுகிறது. சிவமயம்.